நன்றி. யார் ஒரு முனிவர் எங்கும் எங்கும் விளைவிக் கொண்டிருக்கின்றார். யார் அந்த முனிவர்? ஏன் வர வேண்டும்? அதற்காக வர வேண்டும். ஏன் அப்படி எல்லாம் படுத்து தூங்குறிய? ஏத்தா வருஷத்துல ஒரு நாள் நாடகம் உட்காந்து பார்க்க முடியலையாக்க? தூங்குறவங்க எடுத்து மகா பாவம்டா. ஏன்டா தூங்கட்டும்டா? அது டெய்லி தூங்குறவங்களை எழுப்புறது பாவம். இன்னைக்கு ஒரு நாள் இப்படி தூங்குறவங்களை எழுப்புறத தப்பு. அவங்க எப்படி 6 மணிக்கு எழுந்திருவாங்க. எங்களுக்கு காசையும் கொடுத்து இப்படி தூங்க சொல்லுது. உங்களுக்கு ஏத்தா படுத்திருக்க சைஸை பூரா பாரு. பெரிய ஆஸ்பத்திரியில் பிரசவ வேலை படுத்த மாதிரி இப்படிதான் படுத்து கிடக்குங்க. நீ போய் பார்த்துருக்க எத்தனை தடவை வேலை உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கிடந்துச்சுல, அப்போ வந்து பார்த்தேன். யார் அந்த முனிவர்? சுத்தி பாப்போம் யார் அந்த முனிவர் என்று. பாட்டு பாடும் சாமியாரையா வாங்கயா. மது பருந்தி கிடைப்பதல்ல இருப்போம். மது பருந்தி கடிப்பதல்ல இன்பம். கணிகரி துணங்கினே கிடைப்பதல்ல இன்பம். இடையில்லா மனகாலை வாய் மொழிய இன்பம். இதழ் சிந்து புன்னகையில் அளவிழாத இன்பம். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடி இருப்போ நாடகிங்க இருப்பதென்ன உண்மை. அதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ன நன்மை இருக்கும். இருப்போ நாடகிங்க இருப்பதென்ன உண்மை. எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. அது இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடி ஆடிமலை கோடி மரம் பாகரம் வீட்டம்பதினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். கடலை மொழி வாயமுதம் பேசும் வெள்ளை செல்வம். இது புதைப்பதிலே கிடைப்பது நான் இன்பம். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. அப்பேற்பட்ட பெருமை இன்பத்தை தேடிக்கொண்டு நாடு பொழுது ஓடக்கூடிய போகக்கூடிய சிறப்பு. இருப்பா போலாம். தலைக்கு சாமி போலாம் எங்க சொல்றீங்களா? உங்க சௌரியா நாங்க உட்காந்துட்டாங்க உட்காந்துருப்போம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்து போங்க. நீ என்ன மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தென்னரசு மற்றும் அர்ஜுனன் மீனியாவரி இவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த பிரவேசித்துள்ளார்கள். நல்ல உலக நெஞ்சார்ந்த நடிகர் வணக்கம். போவா 15 நிமிஷம் ஓய்வு கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி மாப்பிள்ள போவா. இப்போ மஞ்சள் வெட்டி எதுக்கு பற்றி வந்துச்சுன்னு தெரியலையே. பொன்னாட போத்தது கால் வந்துருச்சு. அடிக்கடி முகத்தை காமிச்சிட்டு போகணும்னு வருதோ. மாப்பிள்ள போவா. போலாம் போப்பா. ஏய் உன்னையா காதல விழுகுதா விழுகலையா? ஏய் மாப்பிள்ள போவா. போக வேண்டியதானே? நீ சொல்லி நான் போகணும் அவசியம் இல்லை. போலையா? யோசிச்சியா? நல்ல மனுஷனுக்கு சொல்லாம போறது அழகுன்னு இருக்கேன். அவ்வளோதான் சொல்லிருக்கேன் மாமா. அவ்வளோதான் சொல்லிருக்கேன். கும்மையாகி போப்பா. ஏப்பா அவன் சாப்பிட்டேன். நான் போவேன் வேணாமையா? நீங்க போகணும் உட்காருங்க. நான் போவேன். நீங்க போக கூடாது உட்காருங்க. போவேன். சரி பாப்பா. போப்பா. உன்னைத்தான் சொல்லுது போன்னு சொல்லியாச்சு. போகணும். நான் எடுத்துன்னு வச்சுக்க. எடுத்துட்டு உள்ள பாட்டில் உடஞ்சிடும். பார்த்து சாப்பிடுறேன் 10 வருஷம் ஆச்சு. சரிங்க போயிட்டு வாங்க. போங்க. உன்னைத்தான் சொல்லுது காதல விழுகுதா விழுகலையா? சொல்லிக்கிட்டே இருக்கானே. கிளம்பி போகணுமா இல்லையா? போவே வேணாமா? அட கிளம்பி போங்கங்கறல. உனக்கு அறிவில்லை. காது கேட்கலடா உனக்கு. சொன்ன மாதிரி நான் போறேங்கறல்ல. அப்புறம் நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அப்புறம் பொலியன்னு கொடுத்து விடுவேன். லூசு பைய. அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? பாவம் நின்னுக்கிட்டே இருக்கியா? கிளம்பி போங்க பாப்பா. அவன் உடனே கேக்குற உனக்கு காது விழுகலடா உனக்கு. உங்களுக்கு காதுல விழுகலையா? எனக்கு விழுகல. காதுல விழுகலையான்னு கேட்டேன். கிளம்பி போங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொழுதனைக்கு நின்றுக்கிட்டே இப்படி போச்சு கொடுக்குறாரு. மனசுக்குள்ள பெரிய ஆளு நினைப்பு. பொழந்து விட பொழந்து. போவா வேணாமா? கிளம்பி போப்பா. எங்க போவ? போப்பா. ஏப்பா வந்துக்கிட்டு எங்கடா போவ? அட எங்க வேணாலும் போப்பா. சரி ஊருக்கு போறேன். சந்தோஷம். காலைல சம்பளம் கிடைக்காது. அல்ல பேசுறீங்க. அப்புறம் என்ன கோவம் வருதா இல்லையா? இல்ல என்னைக்கு நாங்க இப்படி ஒரு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அப்படி பார்த்தது இல்லை. என்னைக்குமே ஒரு சாந்த முகத்தோட நல்ல சிரிச்ச முகம் சீதையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முகம். இந்த முகத்தை காட்டுங்களே. அற்புதமான ஒரு முகம். இந்த உலகத்திற்கு ஒருத்தருக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கும். ரொம்ப முகலட்சணம் இருந்திய ஒரு ஆளு நீங்க மட்டும்தான். இப்ப நீங்க போக மாட்டீங்க. இன்னும் போகலையா? கண்ணா யாரை பார்த்து பேசுறீங்க? அங்க கண்ணே. 12 1 மணிக்கு மேல அப்படித்தான் வருமோ? எப்பயும் வரும். அப்படிப்பட்ட சிறப்பு. நல்ல ஒரு சிறப்பு. ஆக இவ்வளவு கூட்டம்லாம் சேர்த்து நல்லா பேசுறீங்க. வாத மாட்டீங்க. அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. எந்திரிச்சு போடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது யாரை நீங்க சொன்னீங்க? ஆல்ரவுண்ட்காரர். இன்னுமா போகாம இங்கே திரும்பி நேட்டது?
முருதங்காரர். எந்திரிச்சு போயா அப்படின்னது வெட்டிக்காரர். ஏய் தேவையில்லாம பேச வைக்கிற அப்படி ஒரு வார்த்தை மாதிரி சொல்லிக்கிற. முருதங்காரர். இன்னும் இங்கேதான் உலாத்திக்கிட்டு இருக்கியா, போய் தொலையா அப்படின்னது வெட்டிக்காரர். ஆக மொத்தம் நீங்க கேட்டது இது வரைக்கும் யாரை கேட்டீங்க? அவங்களத்தான் கேட்டேன். அப்ப நீங்க என்னைய கேட்க கிடையாது. உங்களது கேட்க. அப்ப இன்ன வரைக்கும் நீங்க பேசுறது என்ன இல்ல? நான் இந்த சாட பேசுற பழக்கம்லாம் நியாயமான பேசுங்க. மற்றவன் மத்தியில நீங்க சாட பேசியத பேர் அவசியம் இருக்கா? பாத்தீங்களா? அப்ப வந்து உலாத்தி இந்த உலத்துறாரா வருதானா? உலத்துறாரா? ஆமையா நல்லா இருக்கு. இதுக்கு தான் கோரு இல்ல உடனே போய் நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு தவறு தான் மன்னிச்சுக்கிறேன். சின்னத்துல தவறு நடக்கத்தானே செய்யும். நம்ம ஒன்றும் தவறா புரிஞ்சுக்க மாட்டேன். நான் கூட நீ வேற என்னத்தை சொல்லியிருப்பியோ? நான் எதுக்கு உங்களை ஏன்னா படிச்ச பிள்ளைன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எனக்கு என்ன வம்பா? மற்றவளை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, குறவரை மட்டும் நல்லா தெரியும். நீங்க படிச்சாதாங்க உங்களுக்கு எனக்கு என்ன சொத்து தகராறு? இல்ல வாக்கிய வரும் தகராறா? இல்ல உங்க காசு படத்தை எடுத்துக்கிட்டனா எதுவும் இல்ல. அதனால நீங்க பேசுவீங்களா? உங்களுக்கு எதுக்கு நான் இல்ல சோத்ததுல நீ இப்படி பேசுவியா? அப்படி எனக்கு பேச தெரியும். ஆனா பேசாதவன பேசுறது உங்களை பேச முடியுமா? பேச முடியாது. நல்லா இருக்க முடியாது. ஏன்னா நாடகத்துல உனக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு. மட்டால் பேசுறா நம்ம பேசிட்டு போற. ஆனா நீ அப்படியா? மக்களுக்கு நல்ல கருத்தை முறையா சொல்லக்கூடிய ஒரு கோமாடி இருக்கான்னா நீ ஒரு ஆள் தாயா என் தங்க. நல்லா இருக்கணும். ஆக விஷயத்தை தெளிவாக கூறக்கூடியதுல ஒன்னே அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. மற்றவர்கள் மனசு புண்படாம ஒரு செய்தியை சொல்றியே, நாடகத்துக்கு கிடைச்ச நீ ஒரு வைரம். நல்லா இருக்கணும். ஆக எந்த கருத்தா இருந்தாலும் யாருக்கு இடைஞ்ச இல்லாம சொல்லக்கூடிய நுட்பம் இருக்கு பாத்தியா, அது எல்லாருக்கும் அமையாது. உனக்கு மட்டும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மகத்தான மனிதர் நீ, ஒரு பவளம்டா என் பவளம். ஆக முத்தான செய்திகளை முத்து முத்தா கூறிக்கிட்டு இருக்க. நீ லேசுப்பட்ட முத்து இல்ல, நாகமுத்து, தங்க கட்டிடா, தங்க கட்டி. ஆக ஒவ்வொரு கருத்துக்களையும் மற்றவர் சொல்லலாம், கேட்கலாம். ஆனா அது ஓவாயிலிருந்து சொல்லும் போது அது ஒரு புது ரகமா இருக்கு பாத்தியா. அந்த சிறப்புன்றது எந்த கோமாடி கிடையாது. நீ லேசுப்பட்ட ஆள் இல்ல, என் வைடூரியமே என்ன வைடூரிய பாருப்பா. பேசுறா பேச்ச மட்டும் வையா. ஏன் போட்டு நொட்டு நொட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கிற? என்னங்க அப்படி பேசுறீங்க? ஏய் அப்ப நான் தான ஊர்க்க நாங்க நீங்க ஆறுதல் கொடுத்து கூட பேசக்கூடாதா? அப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு நான் முறையில்லாம பேசுவேன். நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் முறையா தான் பேசுறீங்க. பேச்சு நான் சத்தியமா நான் எதை பண்ணல. அடிக்க வந்த மாதிரி வரீங்களே. அள்ளிக்கோட்டை சேர்ந்த ஆர் மதியழகன். அண்ணே உங்களுக்கு தான் அவருக்கு நான் பேர் என்ன? ஆர் மதியழகன். ஆர் மதியழகன். அள்ளிக்கோட்டை சேர்ந்த காசு கூட வேணாம்ண்ணே. நல்லா இருப்பேன். நல்லா இருப்பேன். இப்போ 200 கொடுத்துட்டு காலைல 1000 ரூபா கொடுனா எங்கன்னே போவேன். என்ன வேணாம்ல, அதை வேணாம்ல. மதியழகனா? ஆமா மதியழகன் பேரை பாரியா. நல்லா இருக்குல்ல? மதியழகன். ஆமாங்க இருக்கு. அவரு மதிய செத்து போச்சு. இல்ல அவர் மதிய கிடைத்தது அது இல்ல, வேற மதி. ஐயாவை பாராட்டி 100 எனக்கு 100 எப்பா. அப்ப கண்டிப்பான முறையில் எனக்கு எது வந்தாலும் உனக்கு வரும், உனக்கு எது வந்தாலும் எனக்கும் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்க வேணாலும் உங்களையும் சேர்த்தே கூட்டி வைக்கிறேன். வருத்தம் இல்லை. ஆக அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. இப்ப சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் பேசக்கூடிய சிறப்பு அன்பளிப்படுத்த நல்ல உலகம். நன்றி 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 நன்றி. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துல மாறுபடும். நீங்க பேசுறீங்கன்னா பெருமை இருக்கு. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மற்றவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும் சொன்னார். வேள்விமலை சாரல் இடத்துடைய பேர் என்னது? வேள்விமலை சாரல். இது உங்க இடம் தானே? கண்டிப்பா. மாட்டு கடத்தல இல்ல. வேள்வி என்றா யாகம், யாகத்தை செய்வது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாமன்றான இடத்துடைய பேர் என்ன? வேள்விமலை சாரல். அத சொல்லு. ஆரம்பத்துல பேசக்கூடிய நுட்பம் இருக்கணும்ல. மத்தால பேசுற அர்த்தம் பண்ணணும்ல. நல்லா பேசுறீங்க. ஏன்னா ஆரம்பத்திலே தென்பரங்குன்ற மலை இருந்தது. தென்பரங்குன்ற மலை காலப்போக்கில் மாற்றப்பட்டது திருப்பரங்குன்ற மலை. திருப்பரங்குன்ற மலை மாறியது. அப்ப தென்பரங்குன்ற மாற்றப்பட்டது திருப்பரங்குன்ற மாறிச்சு. நல்லா படிச்சிருக்கீங்க. படிச்சால் தானே பேசியல்ல. நீ சொல்லியே பாப்போம். வேள்வி என்றால் யாகம், யாகத்தை செய்வது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாமன்றான இடத்துடைய பேர் என்ன? இதற்கு பெயர் தான் வேள்விமலை சாரல் என்று பெயர். அப்படி சொல்லு. நெத்தி போட்டு தரிக்கிற மாதிரி ஆரம்பத்திலே பிரிங்கி முனிவர் தவம் இருந்தார். பிரிங்கி முனிவர் தவம் இருந்த மலை பிரிங்கி மலை காலப்போக்கில் மாற்றப்பட்டது பரங்கி மலை மாறி போச்சுல. நீங்க படிச்சாதானே வரும் பேசுவீல. நீ சொல்லியே பாப்பா. வேள்வி என்றால் என்னப்பா சொல்லியா? இல்ல இப்பதானே சொன்னேன். சொல்லியான்றல வேள்வி என்ன சொல்லியா? நீ படிச்சால வேற ஊருக்கு சொல்லியா? சொல்லு. வேள்வி என்றால் யாகம், யாகத்தை செய்வது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாந்த இடத்துடைய பேர் என்ன? வேள்விமலை சாரல். ஆரம்பத்தில் ஒரு மலை இருந்தது. சமணர்கள் ஏவி விட்டு யானை ரூபத்தில் அந்த மலை படிந்தனாலே அந்த மலை யானமலை ஒத்தக்கடை பக்கத்துல இருக்கனால ஒத்தக்கடை யானமலை ஒத்தக்கடைன்னு பேராச்சா? இருக்கல யானமலை. வர பேசுறீங்கல? வர தெரியும்ல? எல்லாம் பேசுறீங்கல? சொல்றா பாப்போம். வேள்வி என்றால் இப்பதானேப்பா சொன்னேன். 3 தடவை சொல்லிட்டேன். முடிக்கிற அப்படியே. ஏன் 3 தடவை சொல்லியா? மறுபடியும் சொல்லணுமா? 3 தடவைக்கு மேல கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? அத சொல்லுவேன். பேசியா? வேற ஏதாவது படிச்சாலு ஒரு பண்பாடு தெரிஞ்சாலு எப்ப கேட்டா சொல்லணும். சொல்லு. இல்ல மாத்தி கேட்டா சொல்லலாம். சொல்லியா?
தினைக்கு இந்த வாயிலான சோறு தின்ற அப்புறம் என்ன இந்த வாயில தின்ற? அப்ப மாத்தி தின்னம்னு வேற பக்கம் தின்றியா? கேட்டா சொல்லு சொல்லு. வேள்வி கண்டா. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. வேள்வி என்றால் யாகம். யாகத்தை செய்வது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாந்த இடத்துடைய பேர் என்ன? வேள்விமலை வேள்விமலை வேள்விமலை. ஆரம்பத்திலே சாந்த நிலையில் காட்சி கொடுத்து 4 சதுரமத்தில் இருப்பதால் அந்த மலை சதுரகிரி மலை. என்ன மலை? சதுரகிரி மலை. தாங்கள் படித்தவர் தானே? வர மேசிங்கல்ல சொல்றா பாப்போம். வேள்வி கண்டால் இப்பதானே சொன்னேன். புடிச்சுக்கிட்டாங்க சொல்லியா? எப்ப 4 தடவை சொல்லிட்டேயா? 5 தடவை கேட்டாங்க சொல்லணும். 5 தடவை கேட்டாங்க சொல்லணும். ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமனும் நாப்பழக்கம் என்று சொன்னார். தெரியாம படிச்சாதானே? சொல்லு பாப்போம். வேள்வி கண்டால் மலை. ஏய், யாகம். யாகத்தை செய்வது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாமன மலையுடைய பேர் என்ன? வேள்விமலை. ஆரம்பத்தில் பெருமிசக்கூடிய மலை ஒரு மலை இருந்தது. இன்னைக்கும் அதே சமயத்தில் நாக ரூபத்தில் ஏவிட்டாலே அந்த மலை படிந்தது கல்லாக. அது நாகமலை 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 என்று பேரானது. தாங்கள் படித்தவர் தானே? சொல்லக்கூடிய பெருமை இருக்கிறதா? சொல் சொல் சொல். வேள்வி என்றார். மசிட்ட புடுங்கனாங்க போயமடா. சும்மா கேட்டதே கேட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு எதையாவது மாத்தி கேட்கணும். எதுக்கு இப்ப கோபப்படுற? அப்புறம் என்ன? நான் கோபப்படுறேன். நான் கோபப்படுறேன். அப்புறம் என்ன? என்னைக்குமே ஒரு அறிவாளி கோபப்பட மாட்டேன். நீங்க கோபப்படுறத பார்த்தா அறிவாளி மாதிரி தெரியலையே. இல்ல ஆனா நான் ஒரு கோபப்படாத முட்டாப்பைன்னு சொன்னப்பனா நீங்க கோபப்படாம சிரிக்கிறீங்கன்னா நீ ஒரு அறிவாளி தான். என்னை அறிவாளிங்கிறியா என்னை முட்டாளுங்கிறியா? நீங்க சொல்றது சரியா தானே சொல்றீங்க. அப்புறம் நான் தவறாத பேசுறேனா? அப்ப நானே அப்ப நீங்க பேசுறவே தப்பு இல்லையே. என்ன தப்பு? புரிஞ்சுக்காம நீங்க பேசுறீங்க. புரிஞ்சுக்கிட்டாம கண்டையானால கசக்கி கட்டு கூடானால கரைச்சு குடின்னு இருக்கியா? கரைச்சா குடிக்க சொன்னாங்க. அப்ப கரைச்சி தான் குடிக்கணும். குடிச்சிட்டு குடுறான்னு. கரைச்சி தான் குடிக்கணும். கரைச்சு குடிக்க தப்பு இல்ல. குடிச்சிட்டு குடிக்கணும்ல. ஏன் கரைச்சு குடிக்க சொல்ற? எதுக்கு சொன்னாங்க? இல்ல கட்டி கட்டியா இருக்கும். அது சரிதே. அதான் கரைச்சு குடிக்க. நல்ல உடல் தூய்மையோட தான குடிக்கணும். கண்டிப்பா. பழமொழி எப்படி தான இருக்கு? ஏன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு தர்றது கூழ். நான் கேக்குறேன். ஏழைகளின் உணவு கூழ். கூழ் குடிச்சிருக்கீங்களா? என்னங்க குடிச்சிருக்கீங்களா இல்லையா? கூழ் குடிக்காத மனுஷன் யாருங்க? இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்களா கேட்டேன். அதெல்லாம் குடிப்பேன். எத்தனை தடவை குடிச்சிருப்பீங்க? நான் என்ன அம்பானி குடும்பத்துல வந்திருக்கேன். இருக்கட்டுமே. அதெல்லாம் கிடையாது. அம்பானி குடும்பத்துல பிறந்தாலும் இப்ப கூழ் தான் குடிச்சாங்க. அவங்க குடிக்க மாட்டாங்க. குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே குடிச்சாலும் இப்படி குடிக்க மாட்டாங்க. ஏழைகளுக்கு குடிய மதுவை நீங்க சொன்ன மாதிரி பெருமை இருக்குல்ல. எத்தனை பானங்கள் வந்தாலும் கூழுக்கு ஒரு மகத்துவம் இருக்குல்ல. ஒரு காலகட்டத்துல காசு இல்லாதாலும் கூட குடிச்சாங்க. பணக்காரங்க சாப்பிட்டாங்க. இப்ப அப்படி இல்ல. பணக்காரங்க கூட குடிச்சிட்டு இருக்கு, காசு இல்லாத சோறு தின்னுட்டு இருக்கு. விஷயம் இருக்குல்ல. அப்ப ஏழைகளுடைய மாற்றம் எப்படி வேணா மாறிட்டே இருக்கலாம். நீங்க குடிச்ச கூழ் என்னென்ன கூழ் குடிச்சிருக்கீங்க? ஐயா கம்மங்கூழ் குடிப்பேன். சரி. அது எப்படி இந்த மழை காலத்துல தான் குடிக்கிறது. ஓஹோ. ஆமா குடிச்சிருக்கீங்க. வெயில் காலத்துல கம்மங்கூழ் குடிக்கப்படாது. வேற வெயிலும் சூடு. சரி. கம்மங்கூழ் சூடு. அப்ப என்ன குடிப்பீங்க? கேப்பக்கூழ் கேப்பக்கூழ் கேப்பக்கூழா? கேப்பக்கூழ் சூடு. கம்மங்கூழ் குளிர்ச்சி. சரி. ஆமா இது உண்மை. ஊடால மோரை கலந்து குடிப்பேன். நான் கேட்கிறேன். அப்ப நீங்க கூழ் குடிச்சிருக்கீங்க? கம்மங்கூழ் கேப்பக்கூழ் மோர். ஐயோ பேச்சுக்கே பேசுவோமே. கடைக்கு போறீங்களா? போறீங்களா போலையா? எந்த கடைக்கு? கூழ் கிடைக்குதே. அப்படி சொல்லுங்க. மொட்டையும் கடைக்கு போனியான்னு கடையில உங்களுக்கு ஒரு நினைப்பு வருமே அதானே. ஆத்தவங்க டாஸ்மாக் கடையா நினைச்சிட போறாங்க. அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் போக கூடாது. ஆமா நீங்க போக மாட்டீங்கல்ல. அது வந்து தள்ளு வண்டியில போட்டு விப்பாங்க. எது அதையா? மண்பானை இல்ல. அப்படி சொல்லுங்க. கூழ். அப்ப கூழ மண்பானை விப்பானீங்க. ஆமா விக்கிறா இல்ல. என்னென்ன கூழ் விப்பானீங்க? அதான் சொன்னேன்ல கம்மங்கூழ் கேப்பக்கூழ் மோர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கூழ் எந்த கூழ்? எனக்கு வந்து கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லியா? அதுல வெங்காயம் மாங்காய் பஜ்ஜி எல்லாம் குடிச்சிருக்கீங்க. நல்லா. இப்ப கடைக்கு போய் கூழ் வேணும்னு கேக்குறீங்க. ஆமா. கேட்டியலா? அது என்ன கூழ் கேட்டா தானே கொடுப்பாங்க. கடைக்காரு கூழ் கொடுத்தாரா? கொடுப்பாரு. என்ன கூழ் கட்டிய? அதான் என்னது? கம்மங்கூழ். வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சேன். என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்ப கூழுங்க. கேப்ப கூழ் போய் கம்மங்கூழ் இருந்தியே? இல்ல கேப்பக்கூழ் இருந்துச்சு. நான் குடிச்சது கம்மங்கூழ். இல்ல நீங்க குடிச்சதுன்னு சொல்லி கேப்ப கூழ் இல்லங்க. நான் குடிச்சது கம்மங்கூழ். நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? கடைக்கு போனீங்களா போலையா? கடைக்கு போய் கூழ் கேப்பேன். என்ன கட்டிய? அதான் கம்மங்கூழ் கட்டியல்ல. கேப்பேன். கொடுத்தாரா இல்லையா? கம்மங்கூழ் கேட்ட உடனே அவர் கொடுத்தாரு. அப்ப கூழ் கேப்ப. கூழ் கேட்டா தானே கொடுக்க முடியும். அதான் கூழ் கேப்ப தானே. கூழ் கேப்பதா? அதான் கூழ் கேப்பன்னு நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? இப்ப நான் என்ன சொன்னேன்? இல்லங்க கூழ் வந்து நான் கேப்பேன். அதான் கூழ் கேப்பன்னு நான் சொல்றேன். ஐயா நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப புரியலையா? கூழ் போய் நான் கேப்பேன். அதான் கூழ் கேப்பன்னு நான் சொன்னேன். அதான் கூழ் கேப்ப. கூழு. ஐயோ என்னைய குழப்புறாரு. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாங்க கூழ் கேப்ப. கூழ் கேப்ப. அந்த கேப்ப வேற. நான் கூழ போய் கேப்பேன். கூழ் கேப்பிய. கேட்டோன்னா அவர் செம்பல கொடுப்பாரு. ஆமா. அது குடிச்சது கம்மங்கூழ். கம்மங்கூழ். ஆனா கூழ் வந்து கேப்ப கூழ். ஆமா கேட்டா தானே கூழ் கொடுப்பாங்க. கேட்டா தான் கூழ் கொடுப்பாங்க. அப்ப கேப்ப கூழ். ஐயா கேப்ப நான் கூழ் குடிக்கல. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூழ் கேப்ப தான். அப்படியேமா பேசுறேன். என்ன கிழிக்காம குடிச்சது கம்மங்கூழ்யா? அதான்டா கம்மங்கூழ கேப்ப தானடா. கம்மங்கூழ் கேப்பையா? அப்ப கம்மங்கூழ் கேப்பன்னு சொன்னேன். யோ கம்மங்கூழ் எப்படியா கேப்பையா மாற? கம்மங்கூழ் கேட்காம எப்படியா கடைக்காரர் கொடுப்பாரு? அது கேப்ப. அதான் கேப்ப கூழ் தானே நான் சொன்னேன். நான் கூழே குடிக்கலையா? அப்ப இனிமே கூழ் நீங்க குடிக்க மாட்டீங்க. பட்டியா கூட எதன வாங்கி குடிச்சீங்க கூழ்?
எதுல வாங்கி குடிச்சீங்க? செம்புல வாங்கி போக குடிச்சேன். செம்பு கூழா? எப்பா இந்த மொரட்டு லூசை யாரையா குடிச்சிட்டு வந்தா? நீங்க அப்படித்தானங்க சொன்னீங்க செம்பு கூழ்னு. ஐயா செம்புல கொடுத்தா அது செம்பு கூழா ஐயா? உங்க ஊர் பக்கம்ல செம்பு அப்புறம் கூழ். டம்ளர்ல கொடுத்தா டம்ளர் கூழா ஐயா? நீங்க குடிச்ச கூழ் வந்து செம்பு கூழ் தானே? செம்புக்குள்ள வைத்து கொடுத்ததால் அது செம்பு கூழ் அல்ல. இப்ப நீங்க செம்பு கூழ் தானே குடிச்சிருக்கீங்க? செம்புல வந்து கூழ். ஆமே ஆட்ட கட்ட என்ன சொல்ல? ஒரு செம்பு கூழ் குடிச்சின்னு தானே சொல்ற? ஆமா. அப்ப செம்பு கூழ் குடிச்சிருக்க. செம்பு கூழ்னு ஒரு கூழ் இருக்கா? குடிச்சிருக்கியா இல்லையா? எப்படி வந்து அடட்டா? எவ்வளவு என் ஊர பக்கம்லாம் இந்த செம்பு கூழ் எவ்வளவு விக்கிறாங்க? இந்த 200 ரூபா கொடுத்த புண்ணியம் எங்க? என்ன ஆச்சு? புண்ணியம் அவன் முகரையில முழிச்சுதான் இப்படி விளங்காம போச்சு. அப்படிப்பட்ட பெருமைலாம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா. நீங்க என்னமோ தப்பா தான் பேசுறீங்க. ஒரு கூழ். ஏன்னா உங்க மனசை புண்படுத்துற நான் பேசுற ஆளே இல்ல. நீங்க பேசுங்க, கருத்தை சொல்ற, காரியத்தோட நடந்துக்கங்க. ஏன் தப்பா பேசுறேனா? ஐயா என்னைய பேச விட்டுட்டு பேசுனீங்கன்னா அதான் நான் சொல்ல வரேன். உன் பேச்ச கேட்க ரொம்ப ஆவலா இருக்கே. தாராளமா. மக்களுக்கு கேட்கிற மாதிரி புரிய மாதிரி பேசுங்க. அதான். கேப்பா பேசுங்க. ஏன்னா மற்றவர்கள் பேசக்கூடிய கருத்தை ஒரு குறுக்கிட்டு பேசுறது நல்லது இல்ல. அது நீங்க உண்மை. பேசக்கூடிய ஆள் நீங்க பேசுற வளரும் இல்ல, நல்லபடியா பேசுங்க. ஏன்னா ஈன்ற பொழுது பெருதுவக்க தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னா வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அறிவார்ந்த பிள்ளைய பத்திருக்க இந்த சமூகம். நீங்க என்ன படிச்ச அப்படி பேசுங்க. அத பேசுங்க. அத சொல்லுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லு, ஒரு வார்த்தை கொல்லும். நல்ல விஷயத்தை 4 பேர் பேசலாம். நீங்க பேசுறீங்கன்னா அதை காட்டு பெருமையா சொல்ல நினைக்கிறேன். அத அப்படி பேசிக்கிறேன். ஆமா ஆமா. வள்ளுவர் வடிகளை சொல்லக்கூடிய குரல் ஆகிரம் இருந்தாலும் நல்ல கருத்தை முறைப்படி போய் சேர்க்கணும் சாமி. சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் சாமி. நீங்க சொல்ல வரீங்க. அதனால புரியுது. அதே மாதிரி அப்படியே பேசு. அப்படி ஐயா நான் இன்னும் பேசல ஐயா. பேசியா? நான் பேசுறது பேசியா? உன்னை யாரையா பேச வேணாம்? பேசியா? நான் பேச பேசு பேசு. என்னை என்ன பேச வேணாம்னு சொன்ன மாதிரியே, என்னை உன் பேச்ச கெடுத்த மாதிரியே, இல்ல நல்லதுமா பேச குறுக்கிட்டு நின்ற மாதிரியே, இல்ல நான் மட்டுமே பேர் வாங்கின மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. பேச என்ன பேச பேசியா? நொப்ப முண்டலே உன்ட 200 ரூபா காசு கட்டணும். பேசியா? பேசியா நீ முத? நீ பேசியா? ஐயா ஏன் உன்னை பேச வேணும்னு சொன்ன பேசியா? நீ சொல்லிட்டு இருக்க. என்னை பேச நீ பேசு பேசு பேசு. நல்லதா பேசு. என்னை பேச விட்டுட்டு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல தத்துவத்தை பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. அதை விட பெரிய முரட்டு லூசாச்சே. கருத்தை உள்வாங்கி பேசு, காரணத்தோட பேசு, இயன்றத பேசு, எப்படா பேசுற? இருக்க மாதிரி பேசு, தத்துவத்தை பேசு. சும்மா வாட்ட பண்ணல நண்டாவிட்ட மாதிரி எதுக்கு அப்ப கோபப்படுறீங்க? முதல்ல பேச விட்டு பேசியா? பேச்ச விடு. எதுக்கு நீ ஓயாம சொல்லிட்டு இருக்க? என்னை பேச விட்டு பேசினா தான் நான் பேசுறது. அப்ப நீங்க பேச்ச விட சொல்றீங்களா? பேச்ச விடுங்க. பேச்சு எதுல வருது? பேச்சு என்ன பெரிய உலகமா இருந்துச்சு. பேசுற பேச்சு பேச்சு வாயில இருந்து வேற. அவங்கள வாயில விட சொல்றீங்க. நாம வந்து வாயில விடுப்பா. நீ பேசுற. அவர் 100 ரூபா கொடுத்ததுக்கு வந்து வாயில சரியா? நீ வாயா பேசிக்கிறோம். நம்ம என்ன பேசி இந்த இடத்துல வாயில விடுவேம்ல. ஒண்ணுமே பேசாம பேசுறீங்க. இத கோபப்படுறீங்க. நான் எங்கயா பேசினேன்? அப்ப இது வரைக்கும் நான் பேசவே நீ பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா பேசு. கருத்தை பேசுற ஒரு குத்தமா? ஐயா ஒரு விஷயத்தை நல்லபடியா பேசுன்னு சொல்ல வரேன். இப்ப நான் பேசிக்கிறேன். பேசு பேசு பேசு. ஏன்னா மக்களுக்கு புரிய மாதிரி பேசுறேன். நீங்க புரிய மாதிரியா பேசுறியா? இப்ப என்னதான் உன் பிரச்சனை? ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர். எப்படி எப்படி? அப்படி இப்படின்னு 2 பேர். அப்படி இப்படின்னு பேரே அப்படித்தான். எப்ப கதையா? கதைதான். எனக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் ஒரு கதை விடுறேன் பாருங்க. கேளுங்க. கதை மாதிரியா இருக்கேன். ஆனா கதையா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்படி இப்படின்னு 2 பேர் ஊருக்குள்ள இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுல? புரியுது. இந்த அப்படி இப்படின்னு 2 பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னைய பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லு, இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படிரானு இப்படி கிட்ட போய் அப்படி இப்படி வார்த்தை கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல எப்படியா இருக்குன்னு சொல்லுவேன். நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவம் சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி வார்த்தை கேட்க. இப்ப இப்படி வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு, இல்ல அப்படி ஒரு பதில் இப்படியே பார்த்து சொன்னது போய் எப்படி இருக்கு. இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருந்தா அது அப்படி ஒரு பதில் சொல்லிக்க மாட்டேன். அது அப்படி ஒரு பதில் சொல்லாம இருந்தா இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருந்திருப்பா. இவன் இப்படி ஒரு கேள்வியாட்டு அவன் அப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படியே விட்டுருக்கானே. இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. நல்ல சாமி, நல்லா இருக்கு சாமி. என்ன நடந்து வச்சு போன்றா? இங்க வாயா. போடா சம்பளம் வேணுமா? நம்ம அப்ப என்னையா பேசிவிட்டேன்? இங்க வாயா பேசிக்கிறோம். கூட்டத்தில் முன்பின் தெரியாதவர்கள் ஊடுருவி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கதற்கு முன்பின் பழக்கம் உள்ளவர்கள் பேசி திரிவார்கள். இவள் தங்கள் உடைமைகளையோ பொருட்களையோ செயின்களையோ காலில் இருக்கக்கூடிய செருப்புகளையோ திருடக்கூடிய ஒரு திருட்டு கூட்டம் ஒன்று திரிந்து கொண்டிருக்கிறது. எங்கள் மதுரை மாவட்ட கலைத்துறையின் சார்பாக எச்சரிக்கை விடப்படுகிறது. கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாங்கள் பத்திரப்படுத்தி தர முடியாது. நீங்களே அதுக்கு சங்க தலைவர் அவர்தான். அறிவிப்பு கொடுக்கணும். எதா இருந்தாலும் அது சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பெருமையை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் பேசுறது உங்களுக்கு சரியா இருக்கா இல்லையா? பாருங்க. என்னங்க என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தெரிய கடை பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தெரியுது. அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் இருக்காப்ல. அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப புரியலையா? நான் தான் பேசுவேன் இல்லையா? ஆமையா.
அகரமத்திலே சொல்லு ஆதிபவன் முதற்றை உலகம் பெருமை சேர்த்திருக்கார்கள். அது வள்ளுவருடைய பெருமை சேர்த்தார். ஐயா நான் சொல்லிக்கிறேன் ஐயா. வள்ளுவர் சொன்ன கருத்து அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா ஐயா. ஆமா. துப்பாருக்கு துப்பாய் அதுப்பாய தூவு மலை என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் விண்ணி இருக்கக்கூடிய மலையே நீ உலகத்திற்கு ஒப்பற்ற பெருமை சேர்த்து கூட மலையை பத்தி எழுதி பெருமை சேர்த்தார். அப்படிப்பட்ட மசித்ததான் நான் பேச எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பேசினா உனக்கு தான் சொல்ல வரேன். மாத்தி பேசியா உனக்கான மாத்தி பேச கேட்டுக்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தீனால் சுட்ட புண் ஆறாதே நாவினால் சுட்ட படுகென்று பெருமை சேர்த்தானே. அந்த கிரகமசுரா இது என்னையவே ஐயோ நான் பேசுவோமியா? நான் ஒண்ணு பேசினா நீங்க ஒண்ணு மாத்தி பேச. அப்ப நீங்க பேசுற நான் பேசக்கூடாதுங்களா? அப்ப நீங்க பேசுறத நான் மாத்தி பேசுறேன். அப்ப நான் பேசுற நீங்க மாத்தி பேசுவீங்க. ஆமா. அப்ப மாத்தி தான் பேசுவீங்க. மாத்தி பேசுவீங்க. மாத்தி பேசுறேன். அப்ப மாத்தி பேசியல மாட்டீங்களா? நான் சூர்யா நல்லவேன்றேன். நீ மாத்தி பேசு. ஐயா அப்ப நான் கெட்டவன் சொல்லணும். நீ தானே மாத்தி பேசுன. அந்த பேச்ச சொல்லல. அப்ப எந்த பேச்ச பேசுறீங்க? இப்ப நான் ஒண்ணு சொல்ல. இப்ப உனக்கு புரிய மாதிரி ரொம்ப தெளிவா மாத்தி பேசுறீங்க பாருங்களே. எல்லாத்தையும் மாத்தி பேசுற அப்படித்தானே? மாத்தி பேசுறீங்க கேட்டுக்க. ஒரு ஊருக்குள்ள தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனாலாம். எப்படி மாத்தி பேசுறேன்? என்னது? தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனாலாம். தூர் இல்லாத குடமா? ஆமாங்க. தூர் இருந்தாத்தாயா குடமே. அதுதானங்க சொன்னீங்க மாத்தி பேசுனேன். தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனாலாம். அங்க காலு இல்லாத மானு வேறு இல்லாத புள்ள மேய்கிறத கண் இல்லாத குருடன் பார்த்து கை இல்லாத வேடன்ட்ட போய் சொன்னானா. அவனை எடுத்துக்கிட்டு அடிச்சானா. அது மான் மேல படாம மான் வயிற்றுக்குள்ள குட்டி மேல விட்டு அந்த குட்டி செத்து போச்சு. குட்டியோட தோலை உரிச்சு கால் இல்லாதவன் தலையில போய் காய போட்டாங்களாம். அதை கழுத்து இல்லாத பிறந்து கொத்திக்கிட்டு போக கால் இல்லாதவன் விரட்டிக்கிட்டு போக வடியில கட்டிருந்த கண்டகத்திரி முள்ளு கால் வழியா குத்தி தலைவலியா வடிய வர ஆகா இப்படிப்பட்ட இடத்துல போய் வைத்தியம் பார்க்கணும் சொல்லி வைத்தியரை பார்த்தா வைத்தியர் சொன்னாரா ஆள வேறு அரச வேறு புங்க வேறு புருஷ வேறு இந்த நாலு பேரையும் கைவிடாம புடுங்கி உடைக்கப்படாம இடிச்சு சூர்யா நாக்குப்படாம நக்குடா அப்படின்னு சொல்லி முடிக்க ஆக இப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னடா பண்ண சொல்லி அவட்ட போய் கேட்டதுல வைத்தியரே அளவு முறை தெரியாம நக்கிட்டா போச்சு. அளவை சொல்லுங்க கேட்கும்போது காலையில இவள சாயந்தரம் அவள சாயந்தரம் எவள அப்படின்னு பெருமையை சொல்லி முடிக்க ஆக இப்படிப்பட்ட படியெடுத்து ஓட்ட காசு அளந்து அச்சில்லாத வண்டியில பாரமேத்தி நொண்டி வண்டி ஓட்ட குருடை வழிகாட்ட வண்டி வாட்டு போயிட்டே இருந்துச்சா. அப்பத்தை ஒருத்தன் கேட்டானா சுத்தர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்தர பூமியை பார்த்தோம்னா சுத்தாத பூமி கூட சுத்தாத வானம் சுத்தம் என்று சொல்லி முடிக்கக்கூடிய தத்துவத்தை கொடுத்தானே. அப்படிப்பட்ட தாரக மந்திரத்தை சொல்லக்கூடிய உன்னதமான இடம். தேஞ்சு வாயா நீ தானே மாத்தி பார்த்து சொன்ன. நீ இந்த எதாவது மாத்தி பார்த்து தானே சொன்ன. மாப்பிள்ள ஏன்டா சிரிக்கிற? எப்ப வந்து சுருச்சிய மூடு. நானும் எரிச்ச மிஷின்ல இருக்கேன். இது வரைக்கும் பேசுற பத்தி தவறா இருக்கா? எப்ப இல்ல தப்பு சொல்றது பண்ணிட்டா? தவறாவும் இல்ல டவராவும் இல்ல. இப்ப தப்பா தப்பு இல்லையா? நான் பேசுற தப்பு இருக்கா தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அப்ப உங்ககிட்ட தப்பு இருக்கு. இருக்குப்பா. எவ்வளவு நேரமா இருக்கு? ரொம்ப நேரமாவே. இப்ப நீங்க தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. உன் கூட வந்தேன் பாரு அதுவே பெரிய தப்பு. ஏன் நீ ஒன்னு கேக்குறது தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சும்மா பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்றீங்களே. ஆமா நீங்க சோத்துக்கு என்னடியா? சுப்பிரமணியனை வேண்டேன். எதுக்கு ஈச்சுக்கங்க. என்ன சொல்ல கோபப்படுற? இந்த சிரிக்கிற ஆத்த மக்கள் எதை சொன்னாலும் கோபப்பட்டு இருக்க? வீட்டுக்கு பார்த்தா முத கறிக்கடை சிங்கம் நீ ஏன் கோபப்படுற? எதை சொன்னாலே ஓரளவு தான் உனக்கு மரியாதை. ஏயா கறிக்கடை சிங்கம்னா கறிக்கடையில் என்னையா உட்காந்துருக்கு சிங்கமா உட்காந்துருக்கு என்னதே? அது சொன்னோடனே ஆத்தா சிரிக்குது பாரு. நான் போய் அப்படி ஒரு ஆள். அப்ப என்னை நாய்ங்கிறியா? ஐயோ நாயை போய் சொல்லி உங்களை கேவலப்படுறியா? எந்த உங்களை சொல்லி நாயை எங்கேயாவது எந்த ஊர்லயாவது உன்னை நான் விட்டு கொடுத்துருப்பேனா? சத்தியமா சொல்றேன். எப்பேற்பட்ட ஆளு உன்னை எவ்வளவு பெருமையா நினைப்பேன். நாடக உலகத்துல ஒரு மேடையில என்னை பேச விடாம என்னை விட்டு கொடுத்து பேசிவிட்டால. ஏய் உன்னை விட்டு கொடுத்து பேச யார சொல்றீங்க நீங்க முத? அப்ப இங்க சூர்யா நோட்டீஸ் படி தேவையில்லாம வார்த்தை நீ மரியாதையா பேசுறேன். யார் என்ன படிச்சிட்டு இருக்க முத? விட்டு கொடுத்து பேசிவிட்டால. சத்தியமா சொல்லிட்டு இருக்கேன். இங்க வாய் நீ முத. உன்னை அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. இன்ன வரைக்கும் சத்தியமா சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு மனிதனை விட்டு கொடுக்காம பேசணும் நிற்போம். ஆனா என்னைக்கு மேடை ஏறிய நான் விட்டு கொடுத்த நீ சொன்னியா நன்றி கட்ட ஆடியா நீங்கிறான். நன்றி கட்ட ஆடியா செஞ்ச நன்றி கோபக்காரன் கூட பேசு வெக்கமல நீ பேசுற நன்றி கெட்டவன் சொன்னா பழியா கோவம் வந்துரு எனக்கு. நன்றி கட்டாதயா நீ முத. எப்படியா சொல்ற? நன்றி கட்டாதயா? எப்படியா? ஏயா நாடக உலகத்துல உனக்கு நான் செஞ்ச நன்றியை நினைச்சு பார்த்தா இப்படி பேசுறியா? என்னத்த பெருசா சொல்லிட்டியே? பேசுறியா பேச்சு? நான் கேக்குறேன் உன்னை என்ன விட்டு கொடுத்து பேசுறாளா இல்ல விட்டு கொடுத்து பேசுறாளா? 15-16 நாளைக்கு முன்னால குன்னக்குடி பக்கம் நாடத்துக்கு நீ போனியா போலையா? எல்லா ஊருக்கும் போவான். அன்னைக்கு போனியா இல்லையா? போனேன். போகும்போது மேடையில கால்ல செருப்புடா போய் நடிச்சிய சூர்யா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? எப்படி கேக்குறது? ஞாபகம் இருக்கா உனக்கு இல்லையா? நான் எந்த மேடைக்கு போனாலுமே செருப்பு போட மாட்டேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா இப்ப பாண்டிசாமி ஐயா இருக்காரு. உண்மைதான். கோயிலுக்குள்ள தானே உட்காந்துருக்காரு. உண்மைதான். ஐயா பார்க்க போகும்போது செருப்பு போட்டா உள்ள போய் பாப்போம். போக மாட்டோம்ல. செருப்பை கழட்டி போட்டு கண்டிப்பான முறையில. ஏன் நம்மள காக்கிற தெய்வம். கண்டிப்பா. நம்மளுக்கு சோறு போற தெய்வம். கண்டிப்பான முறையில. அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? உண்மைதான். நம்மளுக்கு சோறு போற தெய்வம் யாரு? மக்கள் தானே. இவங்க தானே நம்மளுக்கு. உண்மைதான். அப்ப இவங்களை பார்த்து நம்ம வணங்கும் பொழுது செருப்பு போட்டு இவங்களை வணங்கணும்னா மரியாதை இருக்குமா? நியாயமான ஒரு பேச்சு. இவங்கெல்லாம்
தெய்வத்துக்கு சமானம். அப்ப அதனால நீங்க மேடையில செருப்பு போட்டு வரல. செருப்பு போடவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு நீங்க நடிச்ச நாடகத்துல செருப்பு போடாம போய் நடிச்சீங்களே. ஆமா. அதுல ஒரு ஆள் தண்ணியை போட்டு குறுக்க வந்து ஏன் சூர்யா கால்ல செருப்பு போட்டு கேட்டதுக்கு நீங்க பேசாம நாடகம் கட்டக்கூடாதுன்னு பாய முடிக்கிட்டு போயிட்டு இல்ல. அது ஒரு ஊர்லயும் எல்லா ஊர்லயும் நடக்குது. ஆனா அந்த மேடையில உன்னைய விட்டு கொடுக்காம நான் என்ன சொன்னேன்னு இன்னைக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுக்க. சூர்யா மேடையில ஏயா செருப்பு போட்டு வரலன்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ஒத்த வார்த்தை, இந்த நாடக உலகத்துல உனக்கா நான் சொன்னையா? எனக்காவா? சத்தியமா நான் சொன்னேங்க. அங்கேயா? சத்தியமான முறையில சூர்யா ஏயா செருப்பு போட்டு வரலன்னு கேட்டதுக்கு நான் சொன்ன வார்த்தையை கேட்டேன்னா நீ இப்படி பேசுவியா? நீ பேசுவியா? வெக்கமல அப்படி நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியமா பேசுற பேச்சு ஓயா நீ இருங்கப்பா. யார் கட்டே நான் நீங்க போகும்போது நான் சத்தியமா வரல. மறுநாள் போய் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அப்ப தெரியாம நீ இப்படி பேச சொல்லலங்க. கேட்கணும்லையா? எனக்கு எப்படி கேட்க முடியா? ஓயா நிப்பாட்டி என்ன படு. எல்லாம் தண்டி கட்டாலியா? டேய் கோச்சுக்க கூடாது. தேவன பேசிக்க கூடாது. கோச்சுக்க கூடாது. பேச கூடாது. இந்த 100 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னை பத்தி பெருமையா பேசுனீங்களா? ஐயா தத்தண்டி வா. உங்களை தான் அப்பா நினைச்சிட்டேன். ஆசினிக்கு நாளைக்கு வருமியா? உன்னை ஓயா நீ மோத்திரம் உனக்கு பேசுறவங்க. சரி என்னை பெருமையா பேசுனீங்களே, அப்படி அந்த குடியார நாயை பத்தி என்ன வார்த்தை? அப்படி அவனை சொல்ல முடியாது. போயா நீங்க பேசுற வச்சு சத்தியமா இந்த 100 ரூபாய் கொடுத்துறேன் ஐயா. நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க ஐயா, என்ன சொன்னீங்க? அந்த ஆளு கேட்ட ஒத்த வார்த்தை நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா உனக்கா நான் சொன்னேன் தெரியுமா? மேடையில சொன்னேன். அப்ப சூர்யா ஏயா தனியா சொன்னாது தெரியாது. 40 பேர் முன்னால சொன்னா நாடக உலகத்துல உன்னை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறாடியா? அப்படி உன்னை விட்டு கொடுத்துருவானா? ஏன் செருப்பு கேட்டுக்க நீ வார்த்தை சொன்னியே, இதெல்லாம் நான் பேசல. இது பேசல. எல்லாம் சொல்லல. நீ சொல்லாத மாதிரி ஒரு வசனத்தை நான் சொன்னேன். ஆமாங்க. சூர்யா ஏன் தெரியுமா செருப்பு போட்டு வரல? ஏன் போட்டு வரல? சூர்யா மேடையில பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கங்களே, கூட்டத்துல இருந்து பல செருப்பு வரும். அதுல 2 எடுத்து போட்டுக்கிறோம் சொன்னே. அந்த நன்றி இருக்கா? நன்றி இருக்கா உனக்கெல்லாம்? நன்றி இருக்கா? வெக்க கிடந்தமா பேசுற பச்சே. என்ன என்ன சூரி சூரிங்க வாயா. நான் அப்படி பண்ணி வாயா நீ முத. நான் அப்படி பண்ற ஆள் இல்லையா? அப்பனா ஊர் மக்களை பூரா நீ செருப்பு அடிக்க சொல்ற. சத்தியமா அந்த மாதிரி ஆளே கிடையாதுங்க. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி பேசியிருக்கேன். எவ்வளவு நாசுக்கா சொல்ற பத்தியா? இன்ன வரைக்கும் அப்படி பேசுறேன்னு சொல்ல வர்றேங்க. நீங்க ஒரு தெரிஞ்சுக்கங்க. நல்லா இப்ப முந்தானத்து இருங்க. அந்த செருப்பை தூக்கி பின்னாடி போடுப்பா. கரெக்டா நீ முன்னாடி வச்சிருக்கப்பா. கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் வேதனைப்பட்டு ஊருக்குள்ள தெரியும் போது என்னடா ஆகி போச்சுன்னு கேட்கும்போது குலசாமிக்கு பொங்க வைக்கலன்னு சொன்னாங்க. அத்தனை பேர் பொங்க வச்சாலும் பார்த்தா ஒன்றும் நடக்கல. இறுதியா ஒரு ஆள் சொன்னாப்புல கண்ணேர் வட்டு போயிருக்கு, கழுத படத்தை வாங்கி மாட்டுக்கன்னு சொன்னாங்களே. எல்லாரும் வீட்லையும் வாங்கி மாட்டும் போது நான் ஒருத்தை மட்டும் மாட்டாம தெரிஞ்சிட என்ன பண்ண தெரியுமா? போட்டா கிடைச்சிருக்காது. போட்டா கிடைக்கல தம்பி. அத்தனை போட்டாலும் விட்டுட்டு கழுதப்பட மாட்டா குடும்பம் எல்லாருக்கும் சொன்னதுக்காக எல்லாரும் வீட்லையும் வரிசையா தொங்குச்சு. நான் ஒருத்தை மட்டும்தான் ஓ மேல உள்ள நன்றியை மறக்காம கழுதப்படத்தை மாட்டுங்க சாமின்னு சொன்னதுக்காக நேரம் ஓ வீட்டுக்கு வந்து சூர்யா படத்தை கொடுங்கன்னு சொல்லி கழுதைக்கு பதிலாக ஓம் படத்தை மாட்டி வச்சனே. அந்த நன்றி. எப்ப நீ எதுக்கு வந்த? நீ கழுதன்ப ஊர்ல செருப்பு அடிக்க சொல்லுவ. அப்படிப்பட்ட நீ அதை கூட மறந்துட்டியே. நேத்து சாயந்தரம் மேடையில அழுப்பு அதிகமா இருக்கு, இந்த நாடத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னியா சொல்லலையா? எவ்வளவு சிரமமா இருக்கு இன்னைக்கு எல்லாம் வர முடியாதுன்ற சூழ்நிலை சொல்லும் போது அதுக்கெல்லாம் பாண்டிச்சாமியா தான் காரணம். மாத்த முடியாது நாடத்தை சொல்லிட்டாங்க. மாத்த முடியாதுன்னு அவதியா டயத்துக்கு வரணுமே சொல்லி நீ பவதியில இட்லியை தின்னிய ஞாபகம் இருக்கா? இட்லியை தின்னுபிட்டு அவதியா தினம தொண்டையில அடைச்சிக்கிட்டு சாய கிடந்திய. இட்லியை தின்னுட்டு சாய கிடக்கும்போது சூர்யா பாவம்னு சொல்லி இட்லியை தின்னு சாய கிடந்த உனக்கு குருண ஊத்தி பொழைக்க வச்சவன்டா நானு. அந்த நன்றி இருக்காடா? நன்றி இல்லாம பேசுறீங்க. நன்றி இல்லாம இட்லியை தொண்டையில வைக்கிறதுக்கு குருணமருந்து கொடுத்து காப்பாத்தீங்க. இது எந்த ஊர்ல நடக்குது? இப்படி உனக்கு பல சம்பவம் பண்ணியிருக்கேன். நான் வெளியே சொல்லல. சரி போனா போயிட்டு போட்டு யார் நீ முத? அப்பா வண்டி ஷெட்டுக்கு போகுது. என் பேர் வீரதேவை. வீரதேவை. அப்பா பேரு நம்பிராஜ். அம்மா பேரு நங்கை மோகினி. அப்பா பேரு நம்பிராஜே. அப்பா நான் கேட்கிறேன். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பா நீ சொன்னோன்னு எங்க அப்பா மண்டே ஓட்டான பையன் இருக்காரா கேட்கறேன். தங்கமனாரியா இந்த நாடக வளர்த்துற உங்க அப்பாவுக்கு ஒரு தனித்துவ பெருமை இருக்கு. 96 வயசுல உழைப்புக்கு எடுத்துக்காட்டா இன்ன வரைக்கும் நம்பி கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காப்ல. ஆக அவருடைய வாழ்க்கையில கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்துறனா வெக்கமனா நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த அப்பா வரலையா? உனக்கு தான் பேச தெரியும் சொல்லி பேசப்படாது. அப்புறம் என்ன? எங்க அப்பா எங்கயா கம்பி கட்டியா? அப்ப நான் இழுத்தா திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. படிக்கிறேன். நீ தான் பேசுற. படிக்கணுமே அதுதான் படிக்கணும்ன்றது. நான் என்ன படிக்காமையா இருக்க? அப்பா வைக்கிற வேலை தெரியல சொல்லிக்கிட்டு நீ எல்லாம் வெக்கமனா? எங்க அப்பா எங்கயா கம்பி கட்டியா? ஏண்டா பாம்பண்ண ஆரம்பிச்சு ராமேஸ்வரத்துல இருந்து கருப்பாயூரணி கல்மேடுல இருந்து இந்த பகுதி எடுத்துக்கிட்ட தஞ்சாவூர் புதுக்கோட்டை வரைக்கும் தொண்டி திருவண்ணாமலை வரைக்கும் ஓப்பன் தானே பேர் ஒட்டி இருக்கு. இது நம்பி கட்ட கம்பிங்க போட்டுக்கல பொய்யா? யோ அது ராணட்ட முறுக்கு கம்பியா? யோ அந்த கம்பி வேற இந்த நம்பி வேறயா? அப்ப அவர் இல்லையா உங்க அப்பா? எங்க அப்பா ஏற்கனவே கம்பி எம்பி கட்டினா தான் 7 பிள்ளை. உங்க அப்பா பேர் நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி. உள்ள சத்தம் கடிச்சு யாரு? எங்க ஆத்தாளுக்கு எதுவும் பேர் கொடுத்தாங்க. அது மாதிரி சொல்ல முடிய ஆளே இல்ல. உள்ள சத்தம் கடிச்சு யாரு? உள்ள பொம்பளை பிள்ளை வந்து. பெண்ணுடைய பேரு உண்டு தங்கை வள்ளி. இன்னொரு பிள்ளை குள்ளி. தங்கச்சி பேரு வள்ளி. வள்ளியா? வள்ளி. வள்ளியா?
வள்ளியாயா? ஆமாய்யா வள்ளியா. வள்ளியா வள்ளியா வள்ளியான்னு கேட்டேன். வந்திருக்காங்க. அது வந்திருக்காளா? வந்திருப்பாரு வள்ளி. அதை வள்ளியான்னுட்டு என்ன நல்லா இருப்பேனே, என்னை கொண்டு போய் கைகாட்டியில் எங்கேயாவது இறக்கி விடுங்க. சூரி கோபப்படாதே சூரி. நாட ஓடத்தோட தனிப்பட்ட பெருமை இருக்கு. உங்க ஆள் ஒண்ணு இருக்கு, நீ இல்ல. அந்த பிள்ளை வர சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். ஆனா எக்காரத்தை கொண்டு என்னை பத்தி தவறுதலா மட்டும் எதையும் சொல்லிடாதீங்க. மாப்பிள்ள ஓடி போயிரு. எங்க அண்ணன் கூட்டிட்டு போறீங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்களே பேச்சு. இவ்வளவு பெரிய இடத்துக்கு மத்தியில ஒரு இடத்தை நிரப்பக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கா? ஒரு கோமாடியா அவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு நினைக்கிறீங்கன்னா சத்தியமா சொல்றேன் சூர்யா, நாட உடத்துல டெங்கு காய்ச்சல், கொரோனா காய்ச்சல், எத்தனை காய்ச்சல் வரலாம். 96 வயசு வரைக்கும் உனக்கு மூளை காய்ச்சலே வராது. இந்த சத்தியம் நான் போயிட்டு நேரம் பேசுனதுல இப்ப தாயா கொஞ்சம் மனசு திருப்தியா ஒத்த வார்த்தையை சொன்ன. நீ நல்லா இருக்கலையா? எனக்கு மூளை காய்ச்சல் வராது. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சூர்யா. என்ன பச்சா ஐயா பாட்டு சாப்பிட்ட பச்ச பச்ச பச்ச. நீ நல்லா இருக்கியா? பச்ச பச்ச. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கு ஏன் காதல வந்துட்டு கத்துற? ஏன்டா சூர்யா என்ன இங்கே இருக்க? உன்னை கூட்டிட்டு போத்தாயா இருக்கு. ஆனா நீங்க நல்லா இருக்கணும் சூர்யா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்பயுமே வராது. நீ வர சொல்லுங்க. ஐயா என்னையா அனுப்பி வச்சுப்ப? எந்த நம்பிக்கையில எனக்கு மூளை காய்ச்சல் வராது? நீங்க அது மூளை இருந்தாலும் வர்றதுக்கு கேட்காமே இருந்தோம். ஹலோ ஹலோ. எங்க அப்பனுக்கு நாக்க தள்ளிருச்சு, எனக்கு நாக்க தள்ளிருச்சு. இந்த பிள்ளை வருது. 100 ரூபா கொடுத்த படுபாவி. ஹலோ ஹலோ. தலைவர் ஏத்துக்க கரும்புக்கு வேலை கொடுத்த